வெஜ் பலாவும் சிக்கன் மஞ்சூரியனும் ரெடி பண்ணலாங்களா? அதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் திட்டமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டு தாளிங்க. ரொம்ப கரம் மசாலா வாசனை பிடிச்சவங்க ஏலக்காவும் ஸ்டார் ஆனிஸும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயமும் புதினாவும் போட்டு வதக்குங்க. பச்சை மிளகாவை கீனி போடுங்க. முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும், அதனால் கீனி போட்டால் வெடிக்காமல் வதங்கும் நல்லா. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேரட், பீன்ஸ், பட்டாணி அதையும் இதில் பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு முன்னையே நான் அரிசி இது ஒரு 1/4 படி அளவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே அதை கழுவி அதில் 1 டம்ளர்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இது பழைய அரிசி, அதனால் இந்த அளவு ஊற்றிக்கிட்டேன், இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணியையே இந்த குக்கரில் இருத்து ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரிசியை போடுங்க. அரிசி போட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஆவி வந்த உடனேயே வெயிட்டை போட்டு ஃபுல் ஸ்லோவில் வச்சுடுங்க. கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து நிறுத்திட்டு உடனேயே வெயிட்டை எடுத்து லேசாக கிளறி விட்டிங்கன்னா நல்லா பலபலன்னுட்டுன்னு உங்களோட வெஜ் புலாவ் ரெடி ஆகிடும். ரொம்ப கலராதீங்க, உடஞ்சிடும் அரிசி. அதுக்கப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் பண்ணலாங்களா? அதுக்கு சிக்கனை நல்லா கழுவி அதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சோள மாவு போட்டு நல்லா கலரி ஊற வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் ஊறினதை இப்படி போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டு செவுக்க ரொம்ப ஹார்டாகிற மாதிரி விடாதீங்க. ஜூஸியாக இருக்கிறப்பவே நல்லா செவந்து வந்த உடனே எடுத்துருங்க. அது இந்த கடாயில் இருக்கிற எண்ணெயே கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் இதே கடாயில் ஊற்றி அடுத்து கிரேவி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு பொடியாக நறுக்கின ஒரு 10 பல்லு பூண்டு, பெருசாக டைஸ் பண்ண ஆனியன், அப்புறம் கேப்சிகம், கொஞ்சம் கொத்தமல்லி. ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, எனக்கு இன்றைக்கி கிடைக்கல, அதனால் கொத்தமல்லி போட்டுக்க. ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுருங்க. பூண்டு போட்டு செவந்த உடனே அதில் இந்த வெங்காயமும் கேப்சிகமையும் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, இதெல்லாம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதனால் இது ரொம்ப வதங்கிடாமல் இருக்கிறதுக்கு, அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கணும், வெந்தும் இருக்கணும். அதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அஜினோமோட்டோ இதில் இப்போ சேருங்க. சேர்த்து கலரின உடனே ஒரு நிமிஷம் கலர்றதுக்குள்ளவே அது நல்லா வெந்துடும். இப்போ இதில் ரெட் சில்லி சாஸு, சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பொரித்து வச்ச சிக்கனை இப்போ இதில் போட்டு கலந்து எடுத்துருங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு கிரேவியாக வரணும் அப்படின்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சிட்டு இந்த நம்ம மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டோன்னு விட்டு அதுக்கப்புறமா சிக்கனை சேர்த்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். இப்போ இந்த அளவு போதும் அப்படின்றதுனால நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்காமல் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், இந்த சிக்கன் போட்டு கலரிட்டு நல்லா சூடு ஏறின உடனே கலரி எடுத்துருங்க. இது எல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே தான் செய்யணும். இதில் இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா உங்களோட மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். உங்களோட பலாவும் மஞ்சூரியனையும் இப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு.